நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் பாம்பே கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தேன். ஃப்ளைட் பில்லாம் பெண்டிங்ல இருக்கு. டிராவல்ஸ் டெஸ்க்கு நான் அப்பவே செக் போட்டு கொடுத்தாச்சு. இதை நான் கம்பெனி டிராவல்ஸ்ல புக் பண்ணல, என்னோட கிரெடிட் கார்டுல புக் பண்ணேன். கம்பெனிக்குன்னு டிராவல் டெஸ்க் இருக்கிறப்போ நீங்க எதுக்காக உங்க கிரெடிட் கார்டில் புக் பண்ணீங்க? இல்ல, லாஸ்ட் மினிட்ல புக் பண்ண டிராவல்ஸ் ஆளுங்க நிறைய ரேட் சொன்னாங்க. ஏர் இந்தியால இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு மூலமா சீப்பா டிக்கெட் வாங்கினேன். ஓ, ஆக்சுவலா பார்த்தா நான் கம்பெனிக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். அது புரியுது. ஆனா அந்த பணத்தை எப்படி ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்றதுன்னு தான் தெரியல. 10,000க்கு மேல கேஷா கொடுக்க முடியாது. உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. கம்பெனி டிராவல்ஸ் இருக்கிறப்போ நீங்க எதுக்காக தனியா புக் பண்ணீங்கன்ட்டு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓ, அதிகமானாலும் பரவாயில்ல, கம்பெனி டிராவல்ஸ்ல புக் பண்ணிருக்கணும்னு சொல்ல வரியா? ஆக்சுவலா பார்த்தா ஆமா. நீங்க எனக்கு மெயில் அனுப்புங்க, நான் இன்னைக்குள்ள அப்ரூவல் வாங்கிட்டு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கோவமா? என் மேல கோவமான்னு கேட்டேன். உங்ககிட்ட கோவப்படுறதுக்கு நான் யாருங்க? இதுதான் உச்சக்கட்ட கோவம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாரி. எதுக்கு சம்மந்தம் இல்லாம நீங்க சாரி கேட்குறீங்க? நான் உன்கிட்ட கோவப்படல, வருத்தப்பட்டேன். கார்த்தி என் மூஞ்சில தண்ணியை ஊத்துனான், பதிலுக்கு நானும் பண்ணேன். அவ்வளோதான். நான் ஒன்றும் மகான் கிடையாது அவனை மன்னிக்கிறதுக்கு. யாரை வேணா என்ன வேணாலும் பண்ணலான்னு அவன் நினைக்கக்கூடாது. நாம ஒரு விஷயம் பண்ணா நாளைக்கு நமக்கும் அந்த விஷயம் நடக்கும்ன்ற பயம் அவனுக்கு வரணும். அதுக்காக தான் பண்ணேன். நீ என்னடானா முதல்ல பிரச்சனை பண்ண கார்த்தியோட சாதாரணமா பேசுற, என்கிட்ட கோவப்படுற. உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? உனக்கு தெரியுமா? உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு அவனை செம திட்டினேன். என்னையும் தான் திட்டின. ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவ்வளவு கோவமா? ஒரு வார்த்தைனாலும் திட்டினது தானே. கரெக்ட் தான், உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது. ஆனாலும் என் பேச்ச மீறி அப்படி நடந்துகிட்டது தப்பு தானே? சொல்லு. தப்புதான். இப்ப என்ன அதுக்கு? நான் சொன்னா நீ கேப்பேங்கிற உரிமையில தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா நீ கேக்கல, அதனால கோவம் வந்துருச்சு, திட்டிட்டேன். என்ன சிரிக்கிற? பின்ன அழுவுற குழந்தைக்கு லாலிபாப் கொடுத்து வாய் அடைக்கிற மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி என் வாயை அடைச்சிடுற. என்ன நீ ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுற. இப்ப என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். திரும்ப ஊருக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாத்தியா, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. வேற என்ன பண்ண சொல்ற? சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆளே சொதப்பும் போது ஊரை பார்த்துட்டு போக வேண்டியதுதானே. ஏன் கமல், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? எனக்கு என்ன டென்ஷன்? சும்மா ஊருக்காக நீயும் கார்த்தியும் டைவர்ஸ் அது இதுன்னு நடிக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்க 2 பேருக்கும் பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி, நாம் எதுக்கு அன்பான 2 பேருக்கு நடுவில் குறுக்க வந்துக்கிட்டுன்னு தான். சாரி. இன்னொரு தடவை டைவர்ஸ் மேட்டர் பத்தி என்கிட்ட பேசாத. காதலிச்சு கல்யாணம் பண்ணி அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு
இனி அவனோட வாழவே முடியாதுன்னு காதலிச்சவனை விட்டு பிரியறது ரொம்ப ரொம்ப கொடுமையானது கமல். அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாங்க சேரத பத்தி நினைக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காயப்படுத்திக்காம எப்படி பிரியறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். சாரி ராஜி. உன் கூட இருக்கிற 10 நிமிஷம் தான் எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நீயே திரும்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசி என்ன சங்கடப்படுத்துற? இல்ல, இனி நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். சும்மா வாயால சொன்னாலாம் பத்தாது. அப்புறம் சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். குட் மார்னிங் விஷ்ணு. குட் மார்னிங் மணி, ப்ளீஸ் சிட். பிஸியா? பிஸி தான், ஆனா உனக்கு இல்ல. உனக்காக என் கேபின் கதவும் என் இதய கதவும் எப்போதுமே திறந்தே இருக்கும். இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? ஒண்ணு வெக்க பண்ணணும், இல்ல கோவப்படணும். ரெண்டும் இல்லாம இது என்ன ரியாக்ஷன்? சும்மா காமெடி பண்ணாதீங்க விஷ்ணு. ஓ, அப்படி ஆயிடுச்சா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம். சொல்லுங்க. ஆபீஸ் டயத்துல இத பேசுறது தப்புதான். அட பரவாயில்ல, சொல்லுங்க. நேத்து என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. விஷ்ணு, என்னாச்சு விஷ்ணு? அது ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்துல எந்த அழகான பொண்ணுக்கு கல்யாணம்னாலும் இந்த விஷ்ணுக்கு நெஞ்சுவலி வந்துரும். எனக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கு. அதுக்கு பேரு ரொமான்சியோன்ற நோயா. விஷ்ணு, கொஞ்சம் சீரியஸா நான் சொல்றத கேளுங்களேன். யூ கண்டினியூ மணி. என்ன நேத்து பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு அழகான பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் பார்க்க வர்றது சகஜம் தானே? அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கான். ஓ மை காட், இது பெரிய பிரச்சனையாச்சே. பையன் என்ன பண்றான்? அமெரிக்கால ஒர்க் பண்றான். நானே ஒரு அமெரிக்கா மாப்பிள்ள, எனக்கே வா. யுஎஸ்ல நல்ல ஜாப்ல இருக்காராம். சரி நல்ல சம்பளம். வீட்டுக்கு ஒரே பையன். சரி. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்டுக்கு ஒரே பையன். சரி. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதாம். விஷ்ணு, உங்களை இன்சல்ட் பண்றதுக்காக கிடையாது. இப்பதான் எனக்கு விளக்கம் கொடுத்து என்ன இன்சல்ட் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, மேல சொல்லுங்க. அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கான். அப்படியா? ம். அமெரிக்கா மாப்பிள்ளைங்களுக்கு அறிவில்லைன்றது சரியாதான் இருக்கு. விஷ்ணு, ஜஸ்ட் a joke. You continue. நான் என்ன பண்ணட்டும்? இது என்ன கேள்வி? பையனுக்கு உன்னை பிடிச்சிருந்து உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. வழக்கமா வேணான்னு சொல்வீங்களே. ஒரு சேஞ்சுக்கு நான் மாத்தி சொன்னேன். அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கவா? பையன் உனக்கு ஓகேவா? அவனை வேணான்னு சொல்ற அளவுக்கு காரணம் எதுவும் இல்ல. அப்ப பண்ணிக்கோ. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு விஷ்ணு. என்ன பிரச்சனை? எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு. வாட்? என்ன சொன்ன? எனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு. காதலா? தெரியல. தெரியலனா? பிடிச்சிருக்கு, ஆனா லவ்வான்னு தெரியல. அவனை பிடிச்சிருக்குன்னு உனக்கு எப்ப தெரிஞ்சது? வீட்ல அமெரிக்க மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ண போறாங்கன்னு சொன்னப்ப தெரிஞ்சது. ஓ, உன் மனசு என்ன சொல்லுது? குழப்பமா இருக்கு விஷ்ணு. நல்ல உத்து கேட்டு பாரு. அப்படி கேட்டா அமெரிக்க மாப்பிள்ளைய வேணான்னு தான் சொல்லும். So, you love India.
யூ லவ் OMR, ம், யூ லவ் V data, ம். தென் யூ லவ் விஷ்ணு இல்ல அது யாருன்னு நீ தான் சொல்லணும். அது வந்து அது அவருக்கே தெரியாது. அதாவது உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்றத உனக்கு தெரியாது. ஆமா விஷ்ணு. அத முதல்ல சொல்லு. ம், அதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு சொல்லு. அவன் கிட்ட ஐ லவ் யூ சொல்றதும் அவன் யாருன்னு உங்ககிட்ட சொல்றதும் ஒண்ணுதான் விஷ்ணு. ம், இல்ல அது பையன் யாரு? அது வந்து அவன் யாருன்னு சொன்னாதானே அமெரிக்கா உனக்கு வேணுமா வேணாமா நான் கருத்து சொல்ல முடியும். ஓகே விஷ்ணு. சொல்லு. அவர் யாருன்னு போட்டோவை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பவா? கண்டிப்பா. எப்ப அனுப்புவ? அவர் போட்டோ எடுத்ததும் அனுப்புறேன் விஷ்ணு. ஓ அப்படியா? ம், முதல்ல அவனோட போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடு. ஓகே. மணி, ம், ஐ எம் வெயிட்டிங். தேங்க்ஸ் விஷ்ணு. இந்த கடலைக்கு நடுவுல கொஞ்சம் வேலையும் பார்க்கலாமே. ஓகே பை. ம். யாரா இருக்கும்? யாரு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்பகிட்டே நடிக்கிறோமோ? எதுக்கும் அவளே வந்து சொல்லட்டும். ஹாய். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாலாம் பேச முடியாது. எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. ஆமா, என்னன்னு சொல்லுங்க. மது, நான் சண்டை போடுறதுக்காக வரல. ஒரு நல்ல காரியம் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதுவும் உங்க மேடத்துக்காக. ப்ளீஸ் 5 நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும். ஜாக்லினுக்கு தெரியாம அப்படி என்ன ரகசியம்? ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உங்ககிட்ட தனியா பேசணும். என்ன போ சொல்றியா? அப்படி இல்ல. பரவாயில்ல, ஏதோ தனியா பேசணும்னு சொல்றல, பேசு. ஆனா எதையும் ப்ராமிஸ் பண்ணாத. வரேன். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன? ராஜி இன்னும் கார்த்திக்க விரும்புறாங்களா? புரியல. ராஜிக்கு இன்னும் கார்த்திக் மேல காதல் இருக்கா? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எனக்கு சொல்லணும். எது கேக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சாருக்கு ராஜி மேடம் மேல காதல் அப்படியே தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு நடுவுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் கப்பல். நாம ஏன் அவங்களை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணக்கூடாது? ஏங்க, இதே தாங்க நானும் நினைச்சேன். நீங்களும் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? இல்லைங்க, மேமுக்கு இன்னும் கார்த்தி சார் மேல இருக்கிற காதல் அப்படியே தாங்க இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? அவங்க பேசுனதை வச்சு பாக்குறப்போ அவங்களுக்கு கார்த்தி சார் மேல இருக்கிற காதல் அப்படியே தான் இருக்குன்னு தோணுது. கார்த்திக்கும் ராஜி மேல உள்ள காதல் அப்படியே தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. அவங்கள எப்படிங்க சேர்க்கறது? நேரடியா நம்ம போய் 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ண முடியாது. அது சரியாவும் வராது. ஒருத்தர் மேல ஒருத்தருக்குள்ள காதல அவங்களே ரியலைஸ் பண்ணணும். அப்போதான் அந்த காதல் ஜெயிக்கும். திரும்பவும் அவங்க ஒண்ணா சேர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். இனிமேதான் பிளான் பண்ணணும். சரிங்க. சின்ன சின்ன விஷயங்களை பிளான் பண்ணி கரெக்டா பண்ணணும். தேங்க்ஸ். வெல்கம்ங்க. ம். நான் வரேன். சரிங்க. நீ அவளுக்கு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியா? ஆக்சுவலா அவங்க என்ன சொல்ல வந்தாங்க? பண்ணிட்ட, அவ்வளவுதானே? பண்ண, ஆனா அது அவங்க ம். ஏங்க எதுக்குன்னு கேட்க.
ஹலோ. ஹலோ, நீங்க ராஜிங்களா? ஆமா. நீங்க? நான் கமலோட அக்கா பேசுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ம். சொல்லுங்க. நான் போனை வைக்கிறேம்மா. டேய் ராஜி, எப்போ வந்த? வா உள்ள. வா ராஜி. என்ன முகத்துல சிரிப்பே காணோம்? ஏதாவது பிரச்சனையா? ம். என்ன பிரச்சனை? கார்த்தி ஏதாவது சொன்னானா? ம்ஹும். உன் அக்கா தான் உன்னை பத்தி சொன்னாங்க. என் அக்காவா? அவங்க எப்போ பேசுனாங்க? இப்பதான் ஃபோன்ல பேசினாங்க. என்னம்மா? என்ன பேசியிருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? உன் நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? அது இப்ப ரொம்ப முக்கியமா? லைஃப் ஃபுல்லா இப்படியே தான் இருக்க போறியா? இத நீ கேக்குறியா இல்ல அவங்க கேக்குறாங்களா? ரெண்டும் தான். நீ பதில் சொல்லு. ராஜி, நம்ம வேற ஏதாவது விஷயம் பேசலாமா? அவங்களுக்கு கல்யாணத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. நான் என்ன வேலை செய்றேன், எங்க இருக்கேன், என்ன சாப்பிடுறேன், இத பத்திலாம் கவலை இல்லை. எனக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். அதோட அவங்க கடமை முடிஞ்சிரும். இங்க பாரு, அப்படித்தானே எல்லாருமே நினைப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் தான் பண்ணும்போது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டா நான் என்ன சொல்றது? இதே பதில எத்தனை தடவை சொல்லி அவங்களை ஏமாத்துவ? ஏன் இப்படி எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற? என்னால யாருக்கு இப்ப என்ன கஷ்டம்? உன்னை பெத்தவங்களுக்கும் உன் கூட பிறந்தவங்களுக்கும் தான். நீ இப்படி இருந்தா உன்னை பார்த்து கஷ்டப்படாம சந்தோஷப்படுவாங்களா? உங்க அப்பா உன் கவலையிலே நொடிஞ்சு போயிட்டாராம். உங்க அம்மா உன்னை நினைச்சு அழாத நாளே இல்லைன்னு உங்க அக்கா ரொம்ப வேதனைப்படுறாங்க. இப்ப நான் அவங்களுக்கு என்ன பண்ணணுமா? நீ சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. இப்படி தனி மரமா வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாம எல்லாரையும் போல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நான் இப்போ சந்தோஷமா தானே இருக்கேன். அப்போ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அவங்களுக்காகலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் சீரியஸா கேக்குறேன் கமல். நானும் சீரியஸா தான் சொல்றேன். ஏன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது? ஏன்னு கேக்குறேன்ல. பொண்ணு கிடைக்கல. ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா உன் கண்ணுக்கு தெரியல? நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு கிடைக்கலன்னு சொன்னேன். கமல், என்ன மனசுல வச்சுக்கிட்டு பேசாத. என்னோடது முடிஞ்சு போன கதை. யார் சொன்னது அது முடிஞ்சு போன கதைன்னு? நீ நினைச்சா மறுபடியும் அதை புதுசா தொடங்க முடியும். என்ன வளர்ற? உண்மையை தான் சொல்றேன். நான் இன்னொருத்தனோட வைஃப். அதை மறந்துட்டு பேசாத. அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். உனக்கு டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும். ஏன் டைவர்ஸ்க்கும் உன் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சொல்ற நீ? டைவர்ஸ் கிடைச்சப்புறம் உனக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நானும் கார்த்திக்கும் லவ் பண்ணோம். விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நடுவுல தான் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் இப்ப பிரிஞ்சிருக்கோம். இந்த காதல், கல்யாணம், டைவர்ஸ் இதெல்லாம் என்ன பாடா படுத்திடுச்சு.
நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். உடனே எல்லாம் என் மனசு எதுக்குமே தயாராகாது. நான் என்னமோ டைவர்ஸ் கிடைச்ச அடுத்த நாளே சுயம்பரத்துக்கு ரெடியாகி கல்யாணத்துக்கு நிக்கிற மாதிரியே பேசுற. நீ எனக்காக காத்திருக்காத, அது உன்னோட முட்டாள்தனம். நீ சீக்கிரமா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உனக்கு நல்லது. என்னால முடியாது ராஜி. ஏன் முடியாது? இங்க பாரு, நீ என்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லு, அது உன் இஷ்டம். என்ன அதோட விட்டுரு. வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாத. முட்டாளா நீ? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன புரிஞ்சுக்கணும்? நீ எனக்காக தான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறது உன் குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்கு. நான் இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கிற வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்க அக்கா எப்பமா உனக்கு டைவர்ஸ் கிடைக்கும், நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க. இவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்றது? இனிமே அவங்க கால் பண்ணா எடுக்காத. இதுதான் இந்த பிரச்சனைக்கு நீ சொல்ற தீர்வா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சாலும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் கிடையாது. என்ன நம்பி நீ மொத்தமா ஏமாந்துறாத. முடியாது ராஜி. என்ன முடியாது? இது சரி வராதுன்னு இவ்வளவு தூரம் சொல்ற? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. அவன் காதலுக்காக என்னெல்லாம் பண்றான் தெரியுமா? உயிரை கூட விடுறான். அதுல தோத்துட்டா தற்கொலை கூட பண்ணிக்கிறான். நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்றல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நீ என்ன செத்தா போயிட்ட? இல்ல என்னமோ நான் இல்லன்னா வாழவே முடியாதுங்கிற மாதிரி பேசுற. இத்தனை வருஷம் நானும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னேன். எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றதுதான் நீ செஞ்ச பெரிய தியாகம் நினைச்சிட்டு இருக்கியா? உன்ன படிக்கிற காலத்துல லவ் பண்ண, அதுக்காக இப்போ அதே நினைப்போட இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சாதிக்க இப்படி எல்லாம் அடம் பிடிக்கிற? காதலுக்காக கழுத்தை வெட்டிக்க, கையை வெட்டிக்கன்னு சொன்ன நீ வெட்டிப்பியா? முடியாதுல்ல, ஏன்னா அதுதான் பிராக்டிக்கல். பெத்தவங்க சொன்னா கேட்க மாட்டாராம், கூட பிறந்தவங்க சொன்னா மதிக்க மாட்டாராம். எப்போ லவ் பண்ண பொண்ணுக்காக காத்துட்டு இருப்பாராம். முட்டாள்தனமா இல்ல இதெல்லாம்? கமல்! ஏய், கமல்! என்ன கமல் இதெல்லாம்? கமல்! 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 இங்க பாரு! கமல்!